அவ்வளவு அழகா தமிழ்ல, அவ்வளவு இனிமையான தமிழ்ல, தூய தமிழ் பேசினார்கள். எனக்கு அப்படி பேச தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுறேன், ஆனா உண்மையா பேசுறேன். வணக்கம். நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு மனிதரை நம்ம மீட் பண்றோம், அவர் மேல மரியாதையும் அன்பும் நமக்கு எப்போ வரும்? அவர் படித்தவரா இருந்தா, அறிவாளியா இருந்தா நிச்சயமா மரியாதை வரும். அதை தாண்டி ஒரு அன்பு வராது இல்லையா? ஒரு பதவி, பணம் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் மேல நமக்கு மரியாதை வரணும்னா, அதுவும் இந்த பக்கம் ஒரு பெண்ணா இருந்து அந்த பக்கம் ஒரு ஆணா இருந்தா எப்ப அந்த மரியாதை வரும்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த ஆண், அந்த ஜென்டில்மேன் அந்த பெண்ணை ஒரு சகோதரியா இல்ல ஒரு தோழியா இல்லைன்னா ஒரு தாயா பார்த்து மரியாதையோட சமமா பார்த்து பேசும்போதுதான் அந்த மனிதர் மேல நமக்கு மரியாதை வரும். அப்படி ஒரே சந்திப்புல என்னோட மரியாதையும் அன்பையும் பெற்ற திருமா அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். என்னோட அண்ணாட்ட நான் பார்த்த பல விஷயங்கள் நான் திருமா அண்ணா அவர்கள்ட்ட பார்க்கிறேன். ஸோ அதனால இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எமோஷன் இருக்கு. அதை எப்படி நான் டிஸ்கிரைப் பண்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் இந்த விழால நான் கலந்துக்கிறது ஏன் முக்கியம் நினைச்சேன்னா, என்ன மாதிரி மூச்சுக்கு மூச்சு ஸ்ரீராம ஜெயம் சொல்ற பல பேர், நான் உட்பட பல பேர் அண்ணா திருமா அவர்களையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடன் பிறப்பா, தொப்புள் கொடி உறவா நாங்க நினைக்கிறோம்னு சொல்லறதுக்காக, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கருத்துக்கள் ஒரு டைம் நம்ம பேசும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துருக்கோம். அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது நமக்கு தெரியாது, நம்ம அந்த அளவுக்கு ஆராய்ச்சியும் பண்ணலை, நம்ம அந்த பக்கத்துல இருந்து அதை அனுபவிச்சது இல்லை. அதனால நம்ம ஒரு விஷயம் சொல்ல முடியாது. ஆனா எப்போ ஒருக்கா நம்ம திருமா அண்ணா அவர்கள்ட்ட அண்ணான்னு கூப்பிட்டோமோ அப்பவே நான் உங்கள் அனைவரையும் ஒவ்வொருத்தரும் என்னோட உடன்பிறப்பா நான் நினைக்கிறேன். நான் சொல்லலாம், இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறதுனால. ஆனா நான் இந்த விழால கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நான் ரொம்ப உங்க டைமை வேஸ்ட் பண்ணல. மறுபடியும் அண்ணாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அச்சமின்றி தலை நிமிர்ந்து அறிவுபூர்வமாக இளைஞர்களை வழிகாட்டுற ஒரு தலைவனா நீங்க விளங்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையோட ஆழத்திலிருந்து வரணும். சிறு சிறு சுவர்களால் பிரிக்கப்படாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது பணியில நீங்க இறங்கிட்டீங்க. அது மிகப்பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ சோ மச். நான் ரவீந்திரநாத் டாகோர் ஒரு போயம் படிச்சேன், where the mind is without fear and where the head is held high. அதோட இன்ஸ்பிரேஷன்ல அதை வாசிச்ச போது எனக்கு உங்களுக்கு ஞாபகம். அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குற பணியில நீங்க இறங்கியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். வணக்கம்.